இஞ்சி. இப்போ ஃபஸ்ட்டு வந்து மிளகாவையும் புளியும் அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூடவே தேங்காய் சேர்த்துக்கலாம். அப்புறம் இஞ்சி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு வந்து பொட்டுக்கடலை தான் ஜாஸ்தி தேவைப்படும். இது பொட்டுக்கடலை சட்னி. பொட்டுக்கடலையும் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். தேங்காய் கம்மியாக சேர்க்குறோம், அதுதான் இந்த டிஷ்ஷோட ஸ்பெஷாலிட்டி. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அரைங்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கருவேப்பிலை, சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன், இதை சேர்த்து நல்லா வதக்கலாம். இப்போ சட்னியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தாளிப்பு கொட்டிக்கலாம்.